நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலேயே மிக அதிகமான சுகம், சந்தோஷம் அப்படின்னா காதல். காதல் இமயத்தை கூட ஒரு நொடியில் சுமந்து வரச் செய்யும். காதல் இயலாதவனையும் இமயமறை ஏற வைக்கும். காதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது சிற்றின்பத்தில் கண்களாக போற்றப்படுகின்றன, பேரின்பத்திலையும் கண்களாக போற்றப்படுகின்றன. காதல் இல்லாத வாழ்க்கை இல்லை. அது சிற்றின்பமோ பேரின்பமோ. இறைவனோடு அவனோடு ஒன்றி அவனோடு கலப்பது பேரின்ப காதல். காதலாகி கசிந்து என்றார். ஒரு பெண்ணோடு கலந்து ஆணோடு கலந்து உலகியலில் உயர்ந்த இன்பத்தை அனுபவிப்பது சிற்றின்ப காதல். அந்த காதல் மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். அன்புதான் அறத்தை நோக்கி இழுத்து செல்லும். அது யாருக்கு தெரியல. காதல்னாமே என்னமோ கொடிய குற்றம் என்றவங்க வந்து ஜாதகம் பார்க்கணும் கேட்பாங்க, எங்க பொண்ணு காதலிச்சிருவாளோ, எங்க பையன் காதல் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லையா? ஆனால் காதல் என்ற பெயரில் வாழ்க்கை கடும் பாதாளத்துக்கு சென்று விடக்கூடாது. நல்ல காதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும், அவனுடைய தனி மனித பண்பையும் உயர்த்தும், அவன் வாழ்க்கையில் உயர்வுக்கு எட்டுச் செல்லும். தன்னை சுற்றி உள்ளவர்களையும் சந்தோஷம் வைத்துக்கும், தானும் சந்தோஷம் வைக்கும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு மதிப்பை கொடுக்கும். அதுதான் உண்மை காதல். அந்த காதல் பெருமைப்படும் மன்னன் தான் இருக்கும். உங்களை தலைகுனிய வைக்காது. அப்படிப்பட்ட காதல் அப்படிங்கிறது தான் 5ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவகம் அடித்தள தூண் மாதிரி. 5ஆம் பாவத்து மேல்தான் ஒரு ஜாதகமே நிற்குது. அப்படிப்பட்ட காதல் வெற்றி பெற உங்கள் காதல் உண்மை காதலாக இருந்தால் திரு சக்தி முற்றம் ஆலயம் என்று சொல்வோம். சிவபெருமான அம்பிகையை காதலித்து திருமணம் செய்த கோயில். கும்பகோணத்திலிருந்து 10வது கிலோமீட்டரில் பட்டீஸ்வரன் கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு சென்று அம்பிகைக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி உங்கள் காதலை அவங்க இடத்துல சொல்லிட்டு உண்மையா இருந்தீங்க அப்படின்னா சத்தியமா உங்க காதல் வெற்றி பெறும். பொய் காதலுக்கு இறைவன் துணை இருக்க மாட்டார். உண்மை காதலுக்கு எப்படி சுந்தர பெருமானுக்கு திருமணம் நினைத்தாரோ அதுபோல் உங்களுக்கும் திருமணம் நடக்கும்.